நீதிமன்ற கட்டமைப்புக்குள் பல பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் செயற்பாடு தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற நிலையில் நீதிபதிகளை இலக்கு வைத்து சிலர் பொய்யான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் இன்று வெளிப்படுத்தியுள்ளார். சில இடங்களில் பாராளுமன்றத்தையும் சில ஊடகங்களையும் பயன்படுத்தி இந்த நாட்களில் நீதவான்கள் நீதியரசர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலான அறிக்கைகள் வெளியிடப்படுவதை நாம் காண்கின்றோம். அந்த நீதிபதிகளின் தீர்ப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான அறிக்கைகளே இவ்வாறு வெளியிடப்படுகின்றன. சந்தேக நபர்கள் மற்றும் சந்தேக நபருடன் தொடர்புடையவர்களே இதனை செய்கின்றனர். அவர்களின் வழக்குகள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களின் தரப்பிலிருந்தே நீதிபதிகளுக்கு ஏதேனும் ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அவர்களை அவமதிக்கும் வகையிலும் அவர்கள் பயந்து விட்டார்கள் என்பது போன்ற கருத்துக்களையும் கூற தொடங்கியுள்ளனர். கடந்த 1.5 மாத காலத்துக்குள் வழக்கு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இந்த நிலைமை தீவிரமடைந்துள்ளது. வழக்கு திகதிகள் அறிவிக்கப்படும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று சிலரது மேன்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் சிறை செலவு நிலை ஏற்பட்டுள்ளது. வழக்கு நடவடிக்கைகள் துரிதமடைவதை முழு சமூகமும் காண்கின்றது. அதற்கு இணையாக சில குழுக்கள் அல்லது அந்த பிரதிவாதிகளுடன் தொடர்புடைய சட்டத்தரணிகள் குழுவாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் இந்த நீதிபதிகளை இலக்கு வைத்து ஏதேனும் ஒரு தாக்குதலை தொடுத்து வருவதை நாங்கள் காண்கின்றோம். அரசாங்கம் இது குறித்து கவனம் செலுத்தியுள்ளது.